பிரியாணி அப்படின்னு எடுத்தா இந்த மலையாளம் டைம்ல வந்து நான் டெய்லி பிரியாணி சாப்பிட்டேன். டெய்லி பிரியாணி வேணும். அண்ட் நைட்ல வீட்டுக்கு போனேன், சின்ன கோழியா இருக்கணும், 1 kg இருக்கணும். கிளீன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அது 800 grams வரும். அந்த கோழியில ஃப்ரை இருக்கணும். இது என்னோட டெய்லி மெனு ஒரு காலத்துல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா தோணுனது சாப்பிட்றேன். மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். பாயா, போட்டி, ஈரல், மட்டன் ஈரல், ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டமா வருது. எனக்கு வெஜிடேரியன் பிடிக்காது. எனக்கு அது சொல்லுவாங்களா நிறைய வெஜிடபிள் எடுத்துக்கோங்கன்னா, அப்ப எனக்கு கோவம் வரும். எனக்கு கொஞ்சம் கூட வெஜிடபிள் பிடிக்காது, நிறைய எப்படி எடுத்துக்கிறது. எனக்கு திடீர்னு 11 மணிக்கு ராத்திரி தோணும் எனக்கு பிரியாணி சாப்பிடணும். ஆனா ஹோட்டல் பிரியாணி கிடையாது, எனக்கு வந்து வீட்டு பிரியாணி. நான் எப்பவுமே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் மீட் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். ஷூட்டிங் சாப்பாடுனாலே ஒரு டேஸ்ட். நீங்க கேரியர் கொடுப்பீங்களா? அம்மா நீங்க ஆர்டர் சொல்லுமா, நீங்க ஏன் சாப்பிடுறியோ கேரியர் கூடப்பா, எனக்கு அதான் ஏன் வேணும். அதுல கார குழம்பு இருக்கும். எனக்கு ஃப்ரூட் சாப்பிட பிடிக்காது. நாங்க அந்த வறுமை மிடில் கிளாஸ்க்கும் கீழே ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சா நாங்க 5 பேர் பங்கிட்டு சாப்பிடணும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்றோம். இது ஒரு பீஸ் சாப்பிட்றதால இன்னொரு பீஸ் சாப்பிடணும்னு ஆசை, கிரேவிங் தான் வரும். அதுக்கு பிடிச்சவங்க சாப்பிட்டு போட்டோம். உங்களோட ஃபேவரட்டான ஃபுட் டிஷ்னா எது? அதுதான்டா பெரிய பிரச்சனை. அஜிஜோ என்ன சொல்றீங்க, பிரச்சனைக்கே பிரச்சனை என்னன்னா, எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஐட்டம் பிடிக்கும். எனக்கு பிரியாணி அப்படின்னு எடுத்தா இந்த மலையாளம் டைம்ல வந்து 2000ல வந்து நான் டெய்லி பிரியாணி சாப்பிட்டேன். டெய்லி பிரியாணி வேணும். அண்ட் நைட்ல வீட்டுக்கு போனேன், சின்ன கோழியா இருக்கணும், அதாவது ஒரு 1 kg இருக்கணும். அதை வந்து அது கிளீன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அது 800 grams வரும். அந்த கோழியில ஃப்ரை இருக்கணும். இது என்னோட டெய்லி மெனு ஒரு காலத்துல. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு இப்போ தோணுனது சாப்பிட்றேன். ஸோ இப்போ எனக்கு திடீர்னு 11 மணிக்கு ராத்திரி தோணும் எனக்கு பிரியாணி சாப்பிடணும். ஆனா ஹோட்டல் பிரியாணி கிடையாது, எனக்கு வந்து வீட்டு பிரியாணி தான். ஸோ நான் எப்பவுமே நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் மீட் எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன். 11 மணிக்கு ஏஞ்சி கூட அப்போ கூட பிரியாணி செஞ்சு சாப்பிடுவேன். பிரியாணியை தவிர்த்து வேற என்ன, வேற ஏதாவது? மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். பாயா, போட்டி, ஈரல், மட்டன் ஈரல், ஃபுல்லா நான்வெஜ் ஐட்டமா வருது. எனக்கு வெஜிடேரியன் பிடிக்காது. சுத்தமா பிடிக்காதா? இல்ல எனக்கு கீரை பிடிக்கும். ஓகே, கீரை மட்டும் பிடிக்கும், மற்றபடி மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்காது. எது சுத்தமா பிடிக்காது, இதை பார்த்தாலே காண்டாவும் அப்படின்னா எது? அப்படின்னு எல்லாம் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி வெஜ்லாம் எனக்கு என்னன்னா, செஞ்சு யாராவது கொடுத்தா எனக்கு வெஜிடபிள், எனக்கு அது சொல்லுவாங்களா நிறைய வெஜிடபிள் எடுத்துக்கோங்கன்னா, அப்ப எனக்கு கோவம் வரும். எனக்கு கொஞ்சம் கூட வெஜிடபிள் பிடிக்காது, நிறைய எப்படி எடுத்துக்கிறது. ஸோ வெஜிடபிள் பிடிக்காது, பட் செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன், நோன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் கிச்சனுக்கு போய் சமைக்கிறேன்னா அது 100% நான்வெஜ் ஆகும். அதே மாதிரி நான் வெஜ் ரொம்ப நல்லா சமைப்பேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகும்போது முதல்ல எல்லாம் கேரியர்ல மீல்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வருதோ அது நமக்கு கொடுப்பாங்க. இப்போ வந்து எந்த ஷூட்டிங் போனாலும் ஆர்டர் கேட்குறாங்க. மேம் நீங்க என்ன சாப்பிட்றீங்க, அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்னு. எனக்கு நான் சொல்லுவேன், ஐயோ நீங்க கேரியர் கொடுப்பீங்களா, அம்மா நீங்க ஆர்டர் சொல்லுமா, நீங்க ஏன் சாப்பிட்றீங்க கேரியர் கூடப்பா, எனக்கு அதான் ஏன் வேணும். அதுல கார குழம்பு இருக்கும். ஷூட்டிங் சாப்பாடுனாலே ஒரு டேஸ்ட் அது மாதிரிலாம் இருக்கும், அதை கொடுங்கப்பா அப்படின்னு. இப்போ வந்து கேட்குறாங்க எந்த ஹோட்டல்ல இருந்து என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ ஆர்டிஸ்ட்டை கெடுக்கிறது வேற யாரும் இல்லை, சினிமாக்காரங்க தான் கெடுத்துடுறாங்க. அந்த ப்ரொடியூசர், மேனேஜர் தான் கெடுத்துடுறாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் இல்லையே. உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வந்து பணம் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லுவோம், அதானே இல்லையா? இல்லைன்னா என்னெல்லாம் வந்து அப்பத்துல இருந்தே நிறைய டைரக்டர்ஸ்க்கு பிடிக்கும், ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கும். ஏன்னா நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். தண்ணி பாட்டில் 10 ரூபாய் தான் தண்ணி பாட்டில். இதை வந்து ஆர்டிஸ்ட் வந்து 5 பாட்டில் வாங்கிட்டு சொல்லுவாங்க. நீ 5 பாட்டில் குடிக்க போறியா, 5 லிட்டர் தண்ணி குடிக்க போறியா, 4 வந்து வீட்டுக்கு பார்சல். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, தண்ணி எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் வாங்கிட்டு வரணும். அசிஸ்டன்ட் முன்னாடியே இப்போ 5 வாங்கிட்டு வரக்கூடாது. இளநீ நீ குடிக்கவே மாட்டியா, குடிச்சதே கிடையாது ஜென்மத்துல. ஷூட்டிங்க்கு போனாதான் உனக்கு இளநீ. நான் சொன்னேன் எனக்கு சைனஸ் இருக்குப்பா, எனக்கு இளநீ வேணாம், ஜூஸ், எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம். ரியலா இங்க எப்படி இருக்கீங்க அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லயும். எனக்கு அதெல்லாம் எனக்கு ஃப்ரூட் சாப்பிட பிடிக்காது, அப்பத்துல இருந்தே பிடிக்காது. அது ஏன் தெரியுமா, நாங்க அந்த வறுமை மிடில் கிளாஸ்க்கும் கீழே ஓகே, அவ்வளவுதான். அதுதான் உண்மை சொல்லணும்னா. ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பிள் கிடைச்சா நாங்க 5 பேர் பங்கிட்டு சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது என் தம்பிக்கு ஒரு ஆப்பிள் பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேணாம் நீ சாப்பிடு அப்படின்றேன். இது ஒரு பீஸ் சாப்பிட்றதால இன்னொரு பீஸ் சாப்பிடணும்னு ஆசை, கிரேவிங் தான் வரும். அதுக்கு பிடிச்சவங்க சாப்பிட்டு போட்டோம். இப்படியே விட்டு கொடுத்து எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, ஜூஸ் குடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் கம்பெனியில கேட்டு சாப்பிடு. இந்த கேமரா பார்த்து சொல்றேன், யாராவது ஒருத்தங்க சொல்லட்டும் இந்த அம்மா வந்து டெய்லி 5 ஃப்ரூட் ஜூஸும் இளநீ குடிக்குதுன்னு. ஸோ அந்த அளவுக்கு அப்படிதான். அப்போ அப்படி இருந்தப்போ ஹெல்த்தியாக இருந்தது. நமக்கு ஏதாவது வேணும்னா
ப்ரொடக்ஷன் அண்ணாவை கூப்பிட்டு அண்ணா எனக்கு மட்டும் அங்கேருந்து சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம், சரிம்மா. ஸோ பைசா கொடுத்துரும். இப்போது எப்படி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, உங்களுக்கு சப்வேல தான் சாப்பிடணும், சப்வேல தான் சாலாட் சாப்பிட்ணுன்னா உங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கோ, இல்லை போடு, இதெல்லாம் வந்துட்டு இது அந்த ஸ்விக்கி கிக்கிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு சாப்பிடுங்க. அந்த ப்ரொடியூசரு இன்னும் நிறைய பண்ணணும். ஒரே ஒரு 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 சீரியல் எடுத்து அவன் செத்துருவான் போல இருக்குது. ஐயோ படம் எடுத்து செத்துருவான், ஐயோ படம்லாம் வேணாப்பா, இவளுங்களுக்கு சோறே போட முடியாது நம்மளால. ஏன்னா அப்போதான் ஸ்டைலாக கேட்பாங்க. தாஜில் பேஷியோ, தாஜ்லேருந்து வந்து எனக்கு யூனோ ஐ லைக் சம் யூனோ சில்லி சிக்கன் சைனீஸ் கடையில் சைனா டவுனில் வேறு எங்கே வேணால் கிடைக்கும். மலையாளத்துக்காரன் போடுவான் ஹோட்டலில். அது வந்து நீங்கள் சொல்கிற ஹோட்டல்லேருந்து தான் வாங்கிட்டு வரணும். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சிக்கு ரொம்ப கெடுதல். இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? நான் ப்ரொடியூசராக இருந்தால் உங்கள் வீட்டில் சாப்பிட்டு வாங்கன்னுவேன், இல்லைன்னா நான் சமைச்சு கொண்டு வந்துடுவேன், அதுதான் சாப்பிடணுன்னுவேன். மற்றபடி இப்படிலாம் வந்து சத்தாய்க்கக்கூடாது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் அவங்க நிறைய நல்லா இருந்தால் தான் அவங்க திரும்ப திரும்ப நிறைய எடுப்பாங்க, நம்ம அதில் காசு பண்ணுவாங்க. சூப்பர். கோவம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஜென்ரலாக எல்லாருக்குமே வர விஷயம். ஓகே, இப்போ வந்து நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த விதமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு இமேஜ்ல இருந்து வந்தீங்க. ஸோ அப்போ வரும்போது நிறைய கான்ட்ரவர்சியில் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி படம் பண்ணாதீங்க, இந்த படம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரதுக்கு நிறைய டைம் எடுத்துருக்கோம். அப்புறம் நிறைய எக்டிட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். கோவம் வரும்போது என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க? அந்த கோவத்தை தாண்டி வரதுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணுவீங்க? வெறித்தனமாக சாப்பிடுவேன். கோவம் வரும்போது கோவம் வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு பெருசாக எதுக்கும் கோவம் வராது. இந்த கான்ட்ரவர்ஷியல் இதெல்லாம் என்ன தெரியுமா, நீ பேசுகிறவன் எனக்கு சோறு போட போகிறது கிடையாது, என் குடும்பத்தை நீ பார்த்துக்க போகிறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் டயாலிசிஸ் பண்ணணும், எனக்கு இவ்வளோ கடமைகள் இருக்குது, நீ என்ன வேணா பேசு, எண்ட் ஆஃப் த டே நீ என் படம் பார்க்குற, படம் பார்த்துட்டு தானே திட்டுற. ஸோ எனக்கு அந்த விமர்சனம் பண்ணுறவங்களை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் கவலையும் பட்டது கிடையாது. ஆனால் எனக்கு கோவம் வரும் எப்படின்னா, நான் சில விஷயம் சொல்லுவேன், நான் உண்மைதான் பேசுவேன், அது எங்கள் வீட்டில் நம்ப மாட்டாங்க. எங்கள் அம்மா தான் மெயினாக நம்ப மாட்டாங்க, அம்மா தான் நம்ப மாட்டாங்க. சரி, எனக்கு அப்போ கோவம் வந்துச்சுன்னா நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணுவேன், சாப்பாடு எடுத்துருவாங்கன்னு. வெறும் மிளகா இல்லை, மிளகா தூள், அதில் எண்ணெய் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு பிசைஞ்சுப்பேன். பிசைஞ்சு ரத்த கலரில் இருக்கும், அப்படியே சாப்பிடுவேன். இதுதான் என் கோவம். என் தம்பி கேட்பான், உனக்கு கோவம் வர வேணாம்மா, ஏன்னா 1/2 கிலோ சோறு தின்றமான்னு, 1/2 கிலோ சோறு தின்றமா கோவம் வந்தா. ஸோ நிஜமா ரொம்ப நிறைய சாப்பிடுவேன். ஆனால் சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் வாந்தி தான், 100% வாந்தி தான் அது. பட் அது மட்டும்தான் பண்ணுவேன். அது இதுலேருந்து வெளியில் வரதுனா மறுநாள் வாந்தி வந்தோடனே எல்லாம் வெளில வந்துருச்சு. அப்போவே எங்கள் அம்மா வந்து ஐயோ வாந்தி எடுத்துச்சு குழந்தை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணேன், நான் ஃபீல் பண்ணேன். உங்களோட பர்சனல் லைஃப் பிசினஸ் ஏதாவது? நான் வந்து தி ஷக்கீலான்னு சொல்லிட்டு முகப்பேர் வெஸ்ட்ல ஒரு பியூட்டி பார்லர் அண்ட் பிரைடல் ஸ்பா வச்சிருக்கேன். ஸோ எனக்கு அதில் ஓரளவுக்கு நல்லா வருது. அது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடான எனக்கு ரொம்ப மற்றவங்களை அழகுபடுத்தி பார்க்கணும், மற்றவங்கள சாப்பிட வச்சு பார்க்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள். ஸோ அங்கே வந்து நீங்கள் 10,000 rupees அப்படி நான் அதெல்லாம் கிடையாது. நான் இருக்கும்போது வந்துட்டாங்கன்னா பார்ப்பேன், அவங்க நிலைமையை பார்ப்பேன், என்னம்மா வேணும் இது நான் சொல்லுவேன், நீ வந்து கோல்டு ஃபேஷியல் பண்ணு. இல்லை மேடம் என்கிட்ட 1000 rupees, நீ கோல்டு ஃபேஷியல் பண்ணிக்கோ, நீ இப்போ பண்ணிக்கோ, 1000 rupees வாங்க பண்ணிக்கோ போதும். ஸோ அதுக்கே நான் இருக்கிற நேரமா வராங்க பார்லர். எந்தெந்த டைம்லாம் இருப்பீங்க இப்போ சொல்லிடுங்க, எல்லாம் வருவாங்க. மேக்ஸிமம் 12 மணிக்கு மேலே எனக்கு ஒர்க் இல்லைன்னா பார்லரில் தான் இருப்பேன். 8 o'clock வரைக்கும் இருப்பேன். நைட்டு வந்து 8 o'clock வரைக்கும் 12 to 8. ஆமாம். ஓகே. டெய்லி சண்டே லீவா? இன்னும் எல்லா நாளும் இருக்கு பார்லர். ஓகே. சோ நீங்க இருக்கும்போது வந்து பெஸ்ட் ஆஃபர் கிடையாதுப்பா, நீங்க இருந்த ஆஃபர் தான். இதுல மட்டும் என்னன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். நமக்கு தெரியும் அவங்க வந்து ஃபேஸ் கிளீனப் வேணும், அப்போ அவங்க வந்து ஒன்று கிளீனப் கேட்குறாங்க, அதுக்கு கூடவே இன்னொன்று பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். நான் அதனால சொல்லுவேன், பண்ணிட்டு போடு, க்ரீம் தானே செய்யறதுக்கு செலவுக்கு இப்போ நான் வந்து சேலரி கொடுத்துட்றேன், நீங்க செஞ்சுட்டு போங்க, நான் சொல்றது செய்யுங்க, க்ரீம் நான் தானே வாங்கி தரேன். ஸோ இது வந்து என்னோட பர்சனலா எனக்கு பிடிச்ச விஷயம். ஒரு பியூட்டி சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க.